பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தர் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. The Lord will grant you abundant prosperity in the fruit of your womb, the young of your livestock and the crops of your ground. தேவன் நினைத்தால் மட்டுமே நமக்கு நன்மை. அவர் நினைச்சாலே நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனாலும் அவர் நன்மை மட்டுமே கொடுக்காமல் பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவர் பரிபூரணம் உள்ளவர். அவர் பூரணமான உள்ளவர். அதனால் நமக்கு பூரணமாய் தர இன்றைக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நன்மையை பெற நாம் தகுதியற்றவர்களாய் இருந்த பொழுதிலும் நம்மை தகுதியுள்ளவர்களாய், நீதிமான்களாய், பரிசுத்தவானாய் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு நல்ல அன்பிற்காகவும் அந்த நல்லவருக்காகவும் நாம் வாழ்வது எத்தனை பாக்கியம். அமர்ந்தவர்களே, அவர் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உங்களின் சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் கட்டளையிடுவதை மனிதன் ஒன்றும் செய்ய இயலாது. ஆதலால் மனிதனை நம்புவது விருதா. தேவன் ஒருவரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே பற்றி கொண்டு அந்த நன்மையை பெறுவோமா? God bless you.